ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் கத்திரிக்காய் கூட்டு தாங்க. ரொம்ப சுலபமாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக ஈஸியாக கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வழக்கம் போல் வாணலில் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4-5 பூண்டு தட்டி அது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி அதையும் நம்ம அது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி அதையும் நம்ம அது கூடவே சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் இருக்கு இல்லைங்களா, அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். வேறு எந்த பொடியும் சேர்த்த போகிறது இல்லைங்க. சாம்பார் தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த தக்காளி வெங்காயம்லாம் அது கூட நல்லா கலந்து வர மாதிரி இப்போ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா கத்திரிக்காய் எல்லாத்தையும் நம்ம பொடுசாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தோங்க. அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். லென்த்தாக கட் பண்ணால் அது வந்து கம்மியான குவான்டிட்டியாக இருக்கும். அதனால் நம்ம பொடுசாக கட் பண்ணி சேர்த்தோன்னா பொரியலுக்கு வந்து ரொம்பவும் யூஸாக இருக்கும். ரொம்ப அதிகமாகவும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. அதுக்காக தான் பொடுசாக கட் பண்ணி நம்ம சேர்த்துருக்கோம். இல்லை உங்களுக்கு வந்து எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் வந்து சட்டுன்னு ஆவியிலே நல்லாவே வெந்துருங்க. நீங்க எந்த மாரி கட் பண்ணி போட்டாலும் அது நல்லா வெந்துரும். ரொம்ப ரொம்ப சுலபமா செஞ்சிரலாம். டக்குன்னு 5 நிமிஷத்துல கூட செஞ்சிரலாங்க. அவ்ளோ ஈஸி இந்த கத்திரிக்காய் பொரியல். இப்ப கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோட ஃபுல்லா இந்த மாரி கலந்து விட்டுருங்க. மசாலாலாம் ஃபுல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி எதுவும் சேர்த்தாம நம்ம தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா, சட்டுன்னு காயெல்லாம் வெந்துரும். பொரியலும் நமக்கு தயாராயிருங்க. இப்போ கத்திரிக்காய் எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி கலந்து எடுத்து விட்டுட்டோம். மசாலா எல்லாம் ஃபுல்லாக கத்திரிக்காயோட நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். கத்திரிக்காய்லாம் நல்லா வேகிற அளவுக்கு அதான் நமக்கு டைமு. இப்போ பாருங்க நல்லாவே கத்திரிக்காய் எல்லாம் வெந்துருச்சு. ரொம்ப சுலபமாக ஈஸியாக கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. செய்யவே தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.